ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான்மை சீரீஸ்னா ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ஸில் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயத்தை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபான் டு மாஸ்டர் தி பிளேட் சீசன் 1 எபிசோட் 3. லியான் வெளியே வா அப்படின்னு சொல்லி ஏரிஸ் கூப்பிடுவோம். ஹலோ அப்படின்னு நம்ம வெளியே வரோம். கையில் போட்டுக்கோது ஒரு மேஜிக்கல் வெப்பன் தானே. ஹைலாண்டர்ஸ் காலை கூட நீ நக்குவன்னு சொன்னதப்ப ஜோக் இல்ல அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவோ, கண்டிப்பா இல்ல, நான் ஒரு ஹோலி நைட் மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன். என் உயிரை கொடுத்தாவது இந்த நேஷனை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். ஹைலாண்டர் இன்ஸ்பெக்டரை எரிச்சதுக்கு அப்புறமா என்னால அவனை சும்மா விட்டு வைக்க முடியாது. எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு அப்படின்னு லியான் சொல்லவும், ஹைலாண்டர் ஹெல்ப் இல்லாம நம்மளால மேஜிக்கல் பீஸ் கூட ஃபைட் பண்ண முடியாது. அவங்களோட டெக்னாலஜி நமக்கு தேவை அப்படின்னு ஏரிஸ் சொல்றா. ஹைலாண்டர்ஸ் மேஜிக்கல் பீஸ் ரெண்டாலையும் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பிளட் செயின் பிரிட்ஜை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நிறைய ஹைலாண்டர்ஸ் கொண்ட அந்த ஆர்கனைசேஷனா அப்படின்னு ஏரிஸ் கேட்கவும், அவங்க எல்லாரோட பிளட்டையும் செயினா மாத்தி அந்த ஹைலாண்டிய கீழே சர்ஃபேஸ் இழுக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளான். அவங்கள மட்டும் நம்ம சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டு அவங்க டெக்னாலஜியை திருடி மக்களுக்கு கொடுத்துடலாம். அவங்கள நம்ம நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு லியான் சொல்லவும், அதுக்கு தான் நீ துரோகம் பண்ணியானவா கேட்கிறா. ஆமா, உன்னையவோ சேர்த்து கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றா. இங்கிலீஷ் நீன்னு கேட்கவும், நான் ஏரிஸ் கூட தான் டீம் அப் பண்ண போறேன், அப்படின்னா தான் உன் கூட ஃபைட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், நியாயத்துக்காக போராட மாட்டியா அப்படின்னு லியான் கேட்கவும், என்னோட ஒரு லைஃப் ஆல்ரெடி மத்தவங்க நல்லதுக்காக வாழ்ந்து முடிச்சாச்சு அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு, ஏரிஸ் கூட ஃபைட் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல ஏன் கிட்ட வந்து போது அப்படின்னு கூப்பிடுறா. உன் ஃபைட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், சோ நான் கண்டிப்பா ஒன்னு குறைச்சி எடை போட மாட்டேன் அப்படின்னு அவனோட மேஜிக்கல் வெப்பன் அவன் யூஸ் பண்றான். லைட்னிங் பீஸ்ட் லியானால சமன் பண்ண முடியும், சோ பாத்து அப்படின்னு ஏரிஸ் சொல்றா. அந்த பீஸ்ட் வச்சு என்ன சமாளிச்சுட்டு அந்த நேரத்துல நீ அவளை கூட்டிட்டு போகணும்னு பாக்குற அப்படிதானே அப்படின்னு இங்கிலீஷ் போயிட்டு அந்த லைட்னிங் பீஸ்ட கிக் பண்றா. ஸ்ட்ராங்கா அதை அட்டாக் பண்ணா வெடிச்சிரும், பார்த்து ஜாக்கிரதா அப்படின்னு ஏரிஸ் சொல்லவும், நீ அதை தூரத்துல இருந்து ஸ்லைஸ் பண்ணி அந்த அட்டாக் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணும்போது யூஸ் பண்ணு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவோ, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்றா. இங்கிலீஷை காப்பாத்தணும் தானே அது தூரத்துல வரும்போது வெட்டிட்டு, நீ ரொம்பவும் அப்பாவியா இருக்க அப்படின்னு லியான் சொல்லவும், இங்கிலீஷ் ஈத்தரையா அவ உடம்பு சுத்தி ஒரு ஷெல் மாதிரி போட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு மேஜிக்கல் பீஸ்ட அட்டாக் பண்றா. முட்டாள், இப்ப தானே சொன்னா அதை அட்டாக் பண்ணா வெடிச்சிடும்னு அப்படின்னு சொல்லி ஐரிஸ் பயப்படுறா. ஆனா இங்கிலீஷ்க்கு எதுவுமே ஆகல. அது வெடிக்கும் தெரிஞ்சா என் ப்ரொடெக்ஷன் அதிகமாயிட்டா முடிஞ்சுது அப்படின்னு இங்கிலீஷ் போயிட்டு எல்லா மேஜிக்கல் பீஸ்டையும் வெடிக்க வச்சுட்டே இருக்கா. தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணலாம்னு ஐரிஸ் கேட்கவும், அது ரொம்பவும் டைம் ஆகும், இதுதான் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிப்பா, இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் முன்னாடி போய் அவ நிக்கிறா. என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுன்னு சொன்னா நான் நீ ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலன்னு ஏரிஸ் கேட்கவும், அந்த டெக்னிக்கை நல்லா ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஏரிஸ் நான் ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட அவனை தடுக்க முடியாது போல, நீ பிரிஸ்மர் லெவலுக்கு இருக்கேன்னு நம்ம சொல்லவும், ஆமா ஒரு நாள் நான் பிரிஸ்மரியை தோக்கடிக்க தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், நல்லா காமெடி பண்ற, பெரிய ட்ரீம் வச்சிருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா உன்னால அது முடியாது. சொல்லப்போனா அந்த டெக்னிக் இதை உன்னால ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு லியான் கேட்கவும், இவன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு, ஆமாண்ணா என்ன பண்ணுவேன் கேட்கிறா. யார் ஃபர்ஸ்ட் எனர்ஜி இல்லாம போறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு லைட்னிங் பீஸ்ட் அவன் சமன் பண்ண போகவும், இங்கிலீஷ் அவனை தடுத்துருதா. இந்த ஹைலாண்டரை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா அவன் அங்கிருந்து ஓடவும், எங்க ஃபாஸ்டா போற அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் செம ஃபாஸ்டா அவனை போய் பிடிச்சி ஒரு கிக் விடுறா. அதே நேரத்துல ராணி ஜன்னல உடச்சிட்டு வெளியே வரா. இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி அவ பின்னாடி ஒரு மேஜிக்கல் பீஸ்டோ வருது. என்னாலும் சரி நான் ராணியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் செம ஃபாஸ்டா ஓடுறா. என்னோட ஸ்கில்ல மட்டும் தான் வளர்த்துக்கணும்னு இந்த லைஃப்ல நினைச்சிருக்கேன். ஆனா எனக்குள்ள நான் போட்டுக்கிட்ட ஒரே ஒரு ப்ராமிஸ், என்னாலும் சரி ராணியை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கிலீஷ் யோசிச்சுட்டு ஓடி போய் அதை ஒரு பஞ்ச் பண்றா. ராணி நீ ஓகே தானே, இங்க என்ன பண்றேன்னு இங்கிலீஷ் கேட்கவும், அவனை தனியா அவன் கிட்ட அனுப்ப முடியாதுல்ல, அதான் அவன் கூட ஃபைட் பண்ணலான்னு போனான். வெயிட் பண்ணிட்டு இருந்த டயத்துல ரால் திடீர்னு கத்தி இந்த மாதிரி மாறிட்டான் ராணி சொல்லவும், ராலா இந்த மாதிரி மேஜிக்கல் பீஸ்டா மாறி இருக்கான், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு யோசிக்கவும், நான் அவனை ட்ரக் பண்ணிட்டேன், இது பிரிசம் பவுடர் செயின் மெம்பர்ஸ் தான் கொடுத்தாங்க, நார்மல் பீப்புள் இது எதுவும் பண்ணாதானா, மேஜிக் பவர் இருக்கிற ஹைலாண்டர்ஸ் இது பாதிக்கும், இவன் சாவறது தான் முக்கியம், இங்கிலீஷும் எரிசும் சேர்ந்துமே இது அசால்ட்டா சமாளிச்சிருக்கீங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லியான் போயிருந்தான். லியான் ஏன் இப்படி பண்றான்னு ராணி கேட்குமா, அப்புறம் சொல்றான்னு இங்கிலீஷ் சொல்றா. இந்த ரால் சாகுறது கரெக்டான விஷயம் தான், ஆனா அவன் இப்படி சாகுறது நினைச்சா பாவமா இருக்கு, ஜஸ்ட் இவனை ஒரே ஸ்ட்ரைக்ல நான் கொல்லணும், இந்தியா பவரை யூஸ் பண்ணா டவுன் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ஹைட்டா குதிச்சு பாக்குறா. ராணியோட அப்பா சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு வராரு, சீக்கிரம் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும், வெயிட் பண்ணுங்க நானும் எரிசு இதை ஹேண்டில் பண்ணுவோம், எரிஸ் நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ண, நம்ம சேர்ந்து அதை கிக் பண்ணலாம் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், சரிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கிக் பண்றாங்க. இந்த பாரு சிட்டியை விட்டு வெளியே போயிட்டு ஹைரல் மனசோட பவர் வேற லெவல்னு எல்லாரும் பார்க்கவும், எரிஸ் நீ ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், என்னால இவ்வளவு ஸ்ட்ராங்கா கிக் பண்ண முடியாதுன்னு அவ சொல்றா. ஹே நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லிட்டு அது கதையை முடிக்கலாம் அப்படின்னு இவங்க போறாங்க. நம்ம இங்க என்ன நடக்கு எனக்கு புரியல அப்படின்னு எரிஸ் சொல்லவும், ரிசவலோட பவரை பத்தி மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஒரு ரோன்லெஸ் பொண்ணுகிட்ட இவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சா மக்கள் பயந்துருவாங்க, அதனால பிரச்சனை தான் வரும் ராணி சொல்லவும், அப்படின்னா ராணி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் உண்மையான ரீசன் திரும்பவும் மக்களை ப்ரொடெக்ட் பண்ற டியூட்டில மாட்டிக்கிட விரும்பல அப்படின்னு இங்கிலீஷ் நினைக்கிறா. இது பிரிசமர் லெவலுக்கு ஸ்ட்ராங்கான இங்கிலீஷ் கேட்கவும், இல்ல இது ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லலாம், பிரிசமர் இதோட ஸ்ட்ராங்னு எரிஸ் சொல்லவும், அப்படின்னா நான் இதை ஒரே ஸ்ட்ரைக்ல கொல்லணும், அப்படின்னா என்னால பிரிசமர் கூட ஃபைட் பண்ண முடியும், 12 வருஷம் ஆச்சு இதை நான் யூஸ் பண்ணி, நான் எடுத்த ட்ரைனிங் எவ்வளவு பலன் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஈட்டர் ஸ்ட்ரைக் அப்படின்னு இங்கிலீஷ் அவளோட பவரை யூஸ் பண்றா. அந்த மேஜிக்கல் பீஸ்டோட சாம்பல் கூட மிஞ்சல, அந்த லெவலுக்கு ஒரே செகண்ட்ல அதை டிஸ்ட்ராய் பண்ணிருந்தா. அது என்ன பவர் வேற லெவல் அப்படின்னு எரிஸ் பாக்குறா. கிறிஸ் நீ ஓகே தானே ராணி கேட்கவோ, கொஞ்சம் டயர்டா இருக்கு, ட்ரைனிங் பத்தல போல அப்படின்னு இங்கிலீஷ்
இங்கிலீஷ் சொல்றா, நீ சொன்னது உண்மைதான் ராணி. ஹைலாண்டை பார்த்து நம்ம விஷ் பண்ண நம்ம நினைச்சது நடந்துருது. ஸ்ட்ராங்கான ஆப்பனன் கூட ஃபைட் பண்ணிட்டேன், ஏன் ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்றா. லியான் துரோகம் பண்ணி பிளட் செயின் கூட போய் சேர்ந்துட்டான். இந்த கதையை தான் நம்ம சொல்ல போறோம். நெரிஸ் சொல்லவும், அந்த மேஜிக்கல் பீஸ்ட் தோக்கடிச்சது நீ தான் மத்தவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. சரி ஓகே, ஆனா பதிலுக்கு கண்டிப்பா நான் ஒரு நல்லதாச்சும் செய்வேன், ஏன்னா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு எரிஸ் சொல்லிட்டு கிளம்பவும், நம்ம பார்ட்டியில எங்களை பார்த்தோன்னு எதுக்காக டென்ஷன் ஆன அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், அதை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் நீங்களே அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ராணி அவளோட ரோன் பவரை யூஸ் பண்றா. இங்கிலீஷ் அதுல இருந்து ஈஸியா தப்பிக்கிறா. இப்போ இவங்க 2 பேருக்குமே 15 வயசு ஆயிடுச்சு. 2 பேருக்கும் 15 வயசு ஆயிடுச்சு. சோ கேபிட்டல்ல இருக்கிற நைட் அகாடமில அவங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறாங்க. ராணி பின்னாடி ஏதாச்சும் ஒரு பையன் சுத்தினா அவனை விரட்டி விட்டுரு அப்படின்னு அவங்க அப்பா இங்கிலீஷ் கிட்ட சொல்றாரு. ராணி ஒரு ஹோலி நைட் ஆகும். இங்கிலீஷ் அவளோட ஸ்கொயர், அதாவது அசிஸ்டன்ட் மாதிரியே போறா. கேபிட்டலுக்கு போக எப்படியோ 1 மாசம் ஆகும் ராணி சொல்றா. இவங்க போற வழியில நோவான்னு ஒரு டவுன் இருக்கு. என்னது, ஒரு ஹைலாண்டர் தான் அந்த டவுனோட லீடரா அப்படின்னு ராணி கேட்கவும், ஆமா அந்த ஹைலாண்டர் ரொம்பவே நல்லவங்க தான், இதுக்கு முன்னாடி இருந்த லீடர் தான் ரொம்பவும் மோசம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லவும், ராணி காசு கம்மியா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவும், நீ தான் அதிகமா சாப்பிட்டுட்டே இருந்து காலி பண்றேன்னு சொல்லவும், நீயும் தானே சாப்பிட்ட அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கறா. நீங்க வேணா கேசலுக்கு போங்க, நைட்ஸ் அண்ட் மெர்சனரிஸ் அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க, உங்களை பார்த்தா நைட்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லவும், இவங்களும் போறாங்க. அந்த எக்ஸாம் ரொம்பவே ஈஸியா இருந்ததுல, சில நைட்ஸ் தோக்கடிச்சா போதும், சூப்பரான பெட், சாப்பாடு, பாத்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க, உனக்கு என்னாச்சு கிறிஸ் அப்படின்னு சொல்லி ராணி கேட்கவும், ஒன்னும் இல்லைன்னு இங்கிலீஷ் சொல்லிட்டு, இந்த டவுன்ல ஃப்ளோ ஆஃப் மானா அது டிஃப்ரெண்டா இருக்கு, எல்லாரோட காலுக்கடியில இருந்தும் மானாவை ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்செடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கிறிஸ் யோசிச்சுட்டு இருக்கா. கிறிஸ், நீ ரொம்ப லக்கிப்பா, ஒரு பெர்ஃபெக்டான ஷேப்ல இருக்கிற, உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குது அப்படின்னு ராணியும் எவ்வளவு விளாண்டுட்டு இருக்கவும், ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவளோட முடிய விலகி நத்திய காமிச்சா அதுல ஸ்டிக்மா இருக்கு. நீங்க ஒரு ஹைலாண்டரான்னு கேட்கவும், ஆமா நான் தான் அந்த டவுனோட லீடர் அப்படின்னு சொல்லவும், இது ராயல்டி குளிக்கிற இடம் தெரியாதுங்க சாரின்னு சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும், புதுசா வந்த 2 வாரியர்ஸை மீட் பண்ண தான் நான் இங்க வந்தேன், என்னோட பேரு சைலினவா இன்ட்ரோடியூஸ் ஆகவும், நாங்களும் குளிக்க வரோம் அப்படின்னு சில குழந்தைங்க வராங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஒரு லேடி சொல்லுவோம், பரவாயில்ல இருக்கட்டும் மிமோசா, அவங்கள விடு, உங்களை பாத்துக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும்னு கேட்கவும், இல்ல எனக்கு ஒரே ஒரு பையன் தான், இந்த சின்ன பொண்ணுங்களை பாத்துக்கிறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஆனாதீங்க, சோ என்னால அவங்களை தெரியலையே விட முடியல அப்படின்னு சொல்லவும், நீங்க சூப்பரான லீடர் ராணி சொல்றா. ஃப்ளோ ஆஃப் மானா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ் கேட்கவும், எனக்கு அதை பத்தி தெரியாது, சார் நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க அப்படின்னு சைலின் கேட்கவும், கேபிட்டல்ல இருக்கிற மேஜிக்கல் அகாடமியில ஜாயின் பண்ணணும், சோ சீக்கிரம் கிளம்பிடுவோம் ராணி சொல்லவும், ஏதோ பிரச்சனையான்னு இங்கிலீஷ் கேட்கறா. ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஆனா நீங்க ஃபைட் பண்ண வேண்டியது மேஜிக்கல் பீஸ் கூட இல்ல, மனுஷங்க கூட, இதுக்கு முன்னாடி இருந்த லீடர் கிட்ட ஒர்க் பண்ணவங்க இந்த இடத்துல தான் தங்கி இருந்து சீக்கிரட்டா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க, அதெல்லாம் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, சோ அதுக்கு முன்னாடி அவங்களை தடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சைலின் இவங்களையும் மத்த சோல்ஜர்ஸையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. மினிமம் 100 பேருக்கு மேலேயாவது இருப்பாங்க அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றா. இவன் தான் ஹாக்கர், இதுக்கு முன்னாடி இருந்த நைட் கமாண்டர் அப்படின்னு சைலின் சொல்லவும், இத்தனை பேரும் உங்களால தடுக்க முடியாதுல்ல மிஸ் ஹைலாண்டர் அப்படின்னு நம்ம கேட்கவும், குவான்டிட்டியை விட குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு ராணி சொல்றா. ரேட்டர் மேஜிக்கல் வெப்பனா நம்ம ஷாக் ஆகுறான். பார்த்தா ராணியோட அந்த ஆரோவை வானத்திலேயே யாரோ தடுக்கிறாங்க. சாரி, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. சேம் ஐரிஸ் மாதிரியே இருக்கிறா. இவ்வளவு ஒரு ஹைரல் மனசு தான் அப்படின்னு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டா. ஸ்ட்ராங்கானவங்க கூட ஃபைட் பண்ண போறோம் இங்கிலீஷ் ஹாப்பி ஆகிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரியே நிறைய டீடைல்ஸ் இருக்கிறதுனால முக்கியமான டீடைல்ஸை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கதை உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.